சற்றுமுன் வெளியான தகவல். 8வது ஊதிய குழுவில் சம்பளம் உயரும். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு பொருளாதார நிபுணர்களின் எச்சரிக்கை வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு குறித்து கலவையான உணர்வு உள்ளது. அந்த வகையில் சில விஷயங்கள் குறித்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பல குழப்பங்களை அவர்களுக்கு கவலையை அளிக்கின்றன. குறிப்பாக சம்பள உயர்வு நிச்சயம் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அது எப்போது, எவ்வளவு, எந்த சூழ்நிலையில் தொடங்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. இதில் பொருளாதார நிபுணர்களின் கண்ணோட்டத்தில் சம்பளம் அதிகரிக்குமா என்பது பெரிய கேள்வி அல்ல. ஆனால் அரசாங்கத்தால் இதை எவ்வளவு உயர்த்த முடியும் என்பதும், ஊழியர்கள் பெறக்கூடிய நிகர நன்மை எந்த அளவில் இருக்கும் என்பதுதான் முக்கிய கேள்வியாக உள்ளது. அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான சில கேள்விகள் உள்ளது. இந்த 8வது ஊதிய குழு ஊழியர்களுக்கு நிகர நன்மைகளை கொண்டு வருமா, அல்லது இறுக்கமான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு மத்தியில் எதிர்பார்ப்புகளின் சுமையை அதிகரிக்குமா? 8வது சம்பள கமிஷனின் அமலாக்கத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருப்பது ஏன்? இந்த ஊதிய குழுக்கள் வெறும் சம்பள உயர்வை மட்டும் ஏற்படுத்தவில்லை. இவை ஒரே நேரத்தில் ஊழியர்களின் வாங்கும் சக்தி, அரசாங்கத்தின் நிதி நிலை மற்றும் பொருளாதாரத்தின் தேவை சார்ந்த வளர்ச்சியை பாதிக்கின்றன. புதிய சம்பள கமிஷன் அறிமுகப்படுத்தப்படும் போதெல்லாம் நகர்ப்புற நுகர்வு அதிகரித்து ரியல் எஸ்டேட், ஆட்டோ மற்றும் கன்சூமர் டியூரபிள் ஆகிய துறைகளுக்கு ஆதரவு கிடைக்கிறது என்பதை கடந்த கால அனுபவம் காட்டுகிறது. இருப்பினும் இது அரசாங்கத்திற்கு லட்சக்கணக்கான கோடிகளின் நிரந்தர சுமையையும் சேர்க்கிறது. மூத்த பொருளாதார நிபுணர் நீல்காந்த் மிஸ்ரா போன்ற நிபுணர்கள் 8வது சம்பள குழுவின் தாக்கம் ஊழியர்களின் மீது மட்டும் இருக்காது என்று நம்புகிறார்கள். புதிய சம்பள அமைப்பு செயல்படுத்தப்படவுடன் அரசாங்கம் சுமார் 8 முதல் 9 லட்சம் கோடி கூடுதல் நீண்ட கால சுமையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர்கள் மதிப்பிடுகின்றன. இதில் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் தொடர்புடைய கொடுப்பனவுகள் அடங்கும். எனவே இந்த முறை அரசாங்கம் இலவச தள்ளுபடிகள் என்பதற்கு பதிலாக சமச்சீர் அதிகரிப்புகளில் கவனம் செலுத்தக்கூடும். மதிப்பிடப்பட்ட கூடுதல் சுமை பொறுத்தவரை 8 முதல் 9 லட்சம் கோடி நீண்ட கால இந்த தாக்கம் சம்பளத்தில் மட்டுமல்ல, ஓய்வூதியம், டிஏ மற்றும் கொடுப்பனவுகளிலும் இருக்கும். செயல்படுத்தப்பட்டவுடன் இந்த கட்டமைப்பு 10 ஆண்டுகள் நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்பொழுது இதில் 2 சாத்தியக்கூறுகள் உள்ளன. முதலில் அடிப்படை சம்பள உயர்வு, இரண்டாம் கொடுப்பனவுகளின் சீராக்கம். இதன் பொருள் என்ன? மொத்த சம்பள உயர்வு, ஆனால் சில கொடுப்பனவுகள் குறைவாகவே இருக்கும். டிஏ இணைப்பின் முறை மாறலாம். எனவே காகிதத்தில் உள்ள அதிகரிப்பு மற்றும் உண்மையான அதிகரிப்பு இரண்டும் வேறுபட்டிருக்கலாம். அனைத்து ஊதிய குழுக்களிலும் ஓய்வூதியதாரர்கள் முக்கிய அங்கம் வகிக்கின்றன, ஏனெனில் ஓய்வூதியங்கள் கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை சம்பளத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பிட்மேக் பாக்டரை அதிகரிப்பது ஓய்வூதியங்களையும் அதிகரிக்கிறது. ஆனால் இந்த முறை அரசாங்கம் ஓய்வூதிய சுமையை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக உள்ளது. ஒரு சீரான பிட்மேக் பாக்டர் செயல்படுத்தப்படலாம், அல்லது சில பிரிவுகளில் கூறுகள் ரீதியான நன்மைகள் கிடைக்கலாம். அதாவது ஓய்வூதியங்கள் அதிகரிக்கும், ஆனால் இந்த ஏற்றம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இருக்காது. இந்த கேள்வி பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை. ஆனால் சம்பளம்
அதிகரித்தால் ஊழியர்கள் வரி அடுக்கில் மேலே செல்ல வாய்ப்பு உள்ளது. இந்த HRA மற்றும் TA போன்ற கொடுப்பனவுகளின் அமைப்பு மாறக்கூடும். அதே சமயம் இந்த வளர்ச்சி பெரியதாக இல்லாமல் போகலாம். எனவே பொருளாதார வல்லுநர்கள் மொத்தமாக அல்லாமல் நிகர சம்பளத்தில் கவனம் செலுத்துவதை வலியுறுத்துகிறார்கள். இந்த 8வது ஊதிய குழுவில் கோடிக்கணக்கான குடும்பங்களின் நுகர்வு திறனை தீர்மானிக்கும். அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையை பாதிக்கும். பணவீக்கம் மற்றும் வட்டி விகித போக்குகளை பாதிக்கும். எனவே இந்த 8வது ஊதிய குழுவின் தாக்கம் அரசு ஊழியர்களின் மீது மட்டும் இருக்கும் என எண்ணுவது தவறு. இது நாட்டின் பொருளாதாரத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாகும். எனவே மத்திய அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வு, ஆனால் விதிகளுடன், ஓய்வூதியதாரர்கள் நன்மைகள், ஆனால் கட்டங்களாக, வரி செலுத்துவோர் அதிகரித்த அரசாங்க செலவு கொள்கைகளை பாதிக்கலாம். முதலீட்டாளர்கள் பொறுத்தவரை நுகர்வு சார்ந்த துறைகளுக்கான ஆதரவு. இதில் சாத்தியமான மாற்றங்கள் பொறுத்தவரை பிட்மேக் பாக்டர் புதிதாக தீர்மானிக்கப்படும் புதிய அடிப்படை சம்பளத்திற்கு அகவிலைப்படி சரி செய்யப்படும். சில கொடுப்பனவுகளின் மறுவடிவமைப்பு இருக்கலாம். ஓய்வூதிய கணக்கீடுகளில் திருத்தங்கள் இருக்கலாம். மாற்றங்கள் ஒரே நேரத்தில் இல்லாமல் படிப்படியாக செயல்படுத்தப்படலாம். இந்த 8வது ஊதிய குழு சுருக்கமாக 8வது ஊதிய குழு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை அள்ளித்தரும். புதையலாக மட்டும் இருக்காது. இது யதார்த்தத்தை ஒட்டி அதற்கேற்ப மாற்றங்களை செய்யும் ஒரு ரியாலிட்டி செக் ஆகவும் இருக்கும். சம்பளம் அதிகரிக்கும், ஆனால் இந்த அதிகரிப்பு அரசாங்க திறன், வரி விதிகள் மற்றும் கொடுப்பனவுகளுக்கான புதிய கட்டமைப்போடு வரும். இந்த முறை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை விட கையில் எவ்வளவு பணம் மிச்சம் இருக்கும் என்பதில்தான் அதிக கவனம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.